வந்து ஒரு ஹம்பிள் நேச்சர் பர்சன், எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாரு. எங்க வீட்ல வந்து தே லவ்ட் மை ஆக்ஷன் சீக்வென்சஸ். அந்த ஓப்பனிங் ஆல் ஆர் லைக் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் டேலண்டட் பீப்புள். They have given enough space for me. அது மாதிரி இப்போ அடுத்த படம் பண்ணும்போது நான் எதுவுமே வந்து ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் போக மாட்டேன். ஸோ ஹவு மெனி ரிஜெக்ஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் போன்ற படங்களில் நடிச்சிருக்கு தீப்ஷிகா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேம். ஆக்சுவலாக இப்போ 2026 ஒரு சூப்பரான மாசான படத்தோட என்ட்ரி ஆகிருக்கீங்க. மார்க் படம் எப்படி இருக்குது ரிசப்ஷன்? ரொம்ப நல்லா இருக்கு. பெங்களூர்ஸில் ரொம்ப நல்ல ரிசப்ஷன், மாசான ஒரு என்ட்ரி. ஆமாம், ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ திங்க் நியூ இயருக்கு இதை விட பெரிய செலிப்ரேஷன் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படம் செலிப்ரேட்டட் ஃபிலிமில் இருக்கிறது வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. யா, சூப்பர் மேம். ஆக்சுவலாக அந்த ஒரு மாசான படத்தில் நீங்களும் ஒரு மாசான ரோல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சது? அப்ரிஷியேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கணுன்னு தான் நினச்சேன் அந்த படம். பட் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது ஈவன் என்ட்ரி சீன்லேயே வந்து எல்லோரும் வந்து பீப்புள் வாஸ் ஷவுட்டிங், கத்துனாங்க. அண்ட் பேப்பர் பிளாஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் இஸ் அ ஸ்டார் ஆக்டர் சுதீப் சார். ஸோ அவரோட ஃபிலிம்ஸை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய ஓப்பனிங்க்கும் அந்த ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் போது ஐ ஃபெல்ட் ஸோ ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஹம்பிள்டு. யா, சூப்பர் மேம். ஆக்சுவலாக இப்போலேருந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி போகலாம், இல்லை எப்போனாலும் உங்களுக்கு ஓகேண்ணா, சினிமா கேரியர் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்டில் தோணிருக்கும் இல்லையா? ஸ்கூல் டைம்லையோ காலேஜ் டைம்லையோ எப்போ உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆச்சு நம்ம கெரியர் சினிமா தான் அப்படின்னு வந்து when I was இன்ஜினியரிங் ஒர்க் ஆகலன்னு தெரியும் போது வேறு எதாவது பண்ணணும். ஸோ அப்படி தட் இஸ் ஹவ் ஐ ஜம்ப்ட் இன். பட் ஹோப்ஃபுல்லி லக்கிலி வி ஆர் ஹியர் டுடே டாக்கிங் அபவுட் மார்க். யா, சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு சான்ஸ் அப்படிங்கிறது எப்போ கிடைச்சது? ஃபர்ஸ்ட் சான்ஸ் long back. It's like I started with advertisements. That is how it happened. With that advertisements la irundha I got film opportunities. So now it's going on like that. யா, சூப்பர் சூப்பர் மேம். இப்போது சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. அம்மா அப்பா கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறப்போ அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததா? இல்லை அப்படி எப்போவுமே என்னோடய ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட். நான் எது பண்ணாலுமே தே வில் சப்போர்ட். நாளைக்கே வந்து நான் ஆக்ட் பண்ணல, நான் வேறு எதாவது பண்ணுறேன் அப்படின்னாலும் தே வில் சப்போர்ட். தே ஆர் ஜஸ்ட் லைக் தட். என்னை வந்து தே லெட் மீ டூ. நீ இப்போ உனக்கு என்ன விருப்பமோ லைஃப்பில். எங்கள் அப்பா ஒரு விஷயம் எப்போவுமே சொல்லுவார், உன்னோட லைஃப் உன்னோட கையில். அது ஒன்று சொன்னாவே நம்மளுக்கு பயமாயிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம், லைஃப் பற்றின ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் கான்ஸ்டன்ட்லி. அது மாதிரி கான்ஸ்டன்ட்லி ஐ வில் பி லைக் கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. யா, எப்பயாவது வந்து சினிமாவில் நடிக்கும்போது கம்முன்னு நம்ம இன்ஜினியரிங்கே கண்டினியூ பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி தோணுதே கிடையாது இப்போ வரைக்கும். ஐ மீன் என்ஜாயிங். ஏன்னா எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம், வேறு கல்ச்சர்ஸை பார்க்குறோம், லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறோம், புது பீப்புள் மீட் பண்ணுறோம். அதுவும் வந்து ஒரு டைம் லைன் தான். ஒரு படம் வந்து ஒரு 1 year கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வேறு பீப்புளை மீட் பண்ணுவோம், அவங்கக்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணுவோம். லேர்னிங் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி லைக் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பீயிங் அன் ஆக்டர் நிறைய விஷயம் யூ கேன் இன்டேக். லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி இஸ் தேர். வி கேன் டேக் ஒன்லி அஸ் பாசிட்டிவிட்டிஸ். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் மேம். ஆக்சுவலாக சான்ஸ் அப்படிங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதாவது டிவி கமர்ஷியல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கே ஏதாவது டவுட் இருந்ததா, நம்ம வந்து சினிமாவுக்கு கரெக்டாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஹெஸ்டேட் ஏதாவது இருந்ததா? அதெல்லாம் இருக்குது, அது எப்போவுமே இருக்கும். ஐ திங்க் ஆஃப்டர் 10 years ஆல்சோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது இருந்தால் தான் நம்ம வி கேன் இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். நம்ம எப்போவுமே வந்து ஒரு ப்ரிசம்ஷியஸாக இருக்கிறத விட இட்ஸ் பெட்டர். அது வந்து கன்வின்சிங்காக இருக்கா, அதில் ஒரு டவுட்லேயே இருந்தால் தான் வி கேன் கீப் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா வந்து அது ஒர்க் ஆகாது. யா, ஓகே. இப்போ வந்து நீங்கள் டிவி கமர்ஷியல் முடிச்சிட்டிங்க அண்டு இப்போது சினிமா பண்ணிகிட்ருக்கீங்க. 3 படம் 4 படம் அதிகமாகவே பண்ணிட்டீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படமாக எல்லாமே மார்க் ஆகட்டும், மைக்கேல் ஆகட்டும், இல்லை முன்னாடி நடித்த மார்கன் ஆகட்டும், எல்லாமே எம் சீரீஸ்லேயே இருக்குது.
அதுதான் எனக்கு தெரியல. ஐ ஆம் நாட் அவேர் ஆஃப் தட். பட் ஹோப்ஃபுல்லி இட்ஸ் ஹேப்பனிங். யா. சூப்பர் சூப்பர் மேம். இப்போது இந்த படங்களில் நடிக்கிறப்போ எந்த படம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் நடிக்கிறதுக்கு? அப்படி டஃப்பாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சேலஞ்சிங் ரோல்ஸ் தான். ஸோ இட் வாசன்ட் ஸோ டஃப். நான் ஸோ அது எப்போவுமே ஐ ஐ லவ் த ப்ராசஸ் ஆஃப் பீயிங் அன் ஆக்டர். ஸோ அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தோ இப்போ மார்க்கோட கேரக்டர் வந்து இட்ஸ் வில் பி குவைட் சேலஞ்சிங். But still, I love the process of learning and doing. It's a different, distinct character for me. It's good. ஓகே. அப்புறம் உங்களோட சில இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரீம் ரோல் வந்து ஒரு மாஸான ரோல் தான். வந்து லைக் ஒரு ரொமான்டிக் ரோலோ, ஒரு லவ் பண்ணுற மாதிரியான ரோலோ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன் அப்படி? அதுதான் பண்ணியாச்சு இப்போ. அதான் இப்போ பண்ணியிருக்கீங்க. அதான் பட் முன்னாடி அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது எதனால் அப்பயே அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்க? அது சொன்னனால தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதான் கொஸ்டின். ஸோ இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன், ரைட்? ஸோ லைக் இட்ஸ் நாட் லைக் தட். லவ் பண்ண கூடாதுன்னுலாம் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஐ மைட் ஹவ் செட் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. ஐ மைட் வாண்டட் டு டூ சச். இப்போ பண்ணியாச்சு. மேபி அடுத்தது லவ் பண்ணலாம். லவ்க்கான கேரக்டர்ஸ், ஒரு ஹோம்லி கேரக்டர்ஸ். பிகாஸ் ஐ லவ் என்டர்டைன்மெண்ட். I love films வந்து mostly for the audience. It's purely entertainment for them too. Entertainment and also informational. Sometimes they could learn stuff from the films. So அந்த மாதிரி இருக்கும்போது I want to be part of, I want to be an entertainer. Yeah. So mass films வந்து people appreciate பண்ணுவாங்க. They will love to watch entertainment films. அதனால I would have told. But maybe if something with like next door girl, homely girl, அந்த மாதிரி இருந்தாலும் ஐ வுட் ப்ரிஃபர். ஸோ இப்போ நீங்களே சொன்னீங்க ரமணி கல்யாணம் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த படம் எந்த மாதிரி வந்திருக்கு? ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து அகெயின் வி ஹவ் புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ் அந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு டிஸ்டிங்டான ஒரு கேரக்டர், அது ஒரு பிளைண்ட் கேரக்டர். அதுக்கு ஒர்க் பண்ணது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. டெஸ்பைட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் நாட் அவுட் யட். ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஃபார் த ஃபிலிம் டு டூ பெட்டர், பெஸ்ட். ஆக்ஷன் ஃபிலிம் ஒரு பெரிய ஸ்டாரோட பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ ஒரு லவ் ஃபிலிமும் பண்ணியாச்சு. இது இன்னும் கண்டினியூ ஆனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எந்த படம் உங்களுக்கு? அப்படி வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லைக் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு கூட சேலஞ்சிங் ரோல்ஸ் கிடச்சா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சேலஞ்சிங் ரோல்ஸாக இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ஒர்க் பண்ணுறதுக்கு. யூனோ அது ஒர்க் பண்ணி அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். அது அந்த மாதிரி வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் சேலஞ்சிங் ரோல்ஸ். லெட்ஸ் சி ஹவ் இட். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் அந்த மாயா கேரக்டரை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் லைக்வைஸ் அந்த தெலுங்கு படம் சொல்கிறீங்களா, அதில் பார்க்கும்போது அது பி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி ஐ வாண்டட் டு பி சீன் அஸ் த கேரக்டர் இன் ஃபிலிம். அந்த கேரக்டராக நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லலாமா? லைக் இதுதான் என்னோட ட்ரீம் ரோல் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ட்ரீம் ரோல் வந்து மேபி நான் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி படம் பண்ணேன்னா அப்போ நான் என்னோட ஃபிலிமே சொல்கிறேன், இது என்னோட ட்ரீம் ரோல் நான் பண்ணிட்டேன். மேபி மார்க் இஸ் ஆல்சோ மை ட்ரீம் ரோல். மாயா கேரக்டர் இஸ் மை ட்ரீம் ரோல். ஓகே. அம்மா அப்பா பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இது உனக்கு பெஸ்ட்டாக வருது, இதை நீ கண்டினியூ பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி? அம்மா அப்பா சைட்லேருந்தோ ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்தோ? ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து தே லவ்ட் மை ஆக்ஷன் சீக்வன்சஸ். அந்த ஓப்பனிங் அதெல்லாம் பார்த்துட்டு தே என்ஜாய்ட் இட். தே ஆல்வேஸ் அப்ரிஷியேட். நான் எது பண்ணாலுமே அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஒரு ஆட் பண்ணால் கூட அது டிவியில் வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த ஆட் வருது அந்த மாதிரி. ஸோ லைக் தே வில் என்ஜாய் ஆல் மை லிட்டில் திங்ஸ். தே சப்போர்ட் ஆல் மை பேபி ஸ்டெப்ஸ், பீப்புள் அரவுண்ட் மீ லைக் திஸ். சூப்பர். இப்போது ரமணி கல்யாணம் மூவி இருக்கு இல்லையா, அந்த மூவியோட சான்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு வந்து த டைரக்டர்ஸ் ஃப்ரம் யூஎஸ். ஸோ அவர் பார்த்துட்டு நான் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்னு ஃப்ளூ டு இங்கே சென்னை வந்துட்டு என்னை பார்த்து கதை சொன்னாங்க. கதை சொல்லும் போதே வி போத் நோ தட் இட் இஸ் எக்ஸைட்டிங். எங்களுக்கு அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, இது பண்ணணும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் அ ஃபீமேல் கேரக்டர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு தென் வி ஸ்டார்டட் த மொமெண்டம் ஹீ கேம் ஹீ டிசைடட் தட் ஐ எம் த ஆக்ட்ரஸ் ஃபார் தட் ஃபிலிம். அதுக்கப்புறம் நானும் கதை கேட்டுட்டு இந்த படம் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரோலாக இருக்குது. பிளைண்ட் கேரக்டர், இட் ஷுட் லுக் லைக் பிளைண்ட், இல்லைனா அது ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி, பட் பார்த்த எல்லாருமே அது பிளைண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஐ ஃபெல்ட் ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் மை ஜாப். ஸோ த ஃபிலிம் ஷுட் ஸ்பீக். சூப்பர் சூப்பர். இப்போது மற்ற படங்களுக்கும் இந்த ரமணி கல்யாணம் படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து இட்ஸ் அ சேலஞ்சிங் ரோல் அண்ட் இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்.
எனக்கு வந்து எனக்கு சுற்றி இருக்கவங்க வந்து சம்டைம்ஸ் பீப்புள் மைட் சே டிட்டாச் ஃப்ரம் த ஃபிலிம். யூ கிவ் யுவர் ஒர்க் அண்ட் டிட்டாச் ஃப்ரம் த ஃபிலிம் எமோஷ்னலி. பட் எனக்கு வந்து ஒரு படம் பண்ணால் அதில் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். வென் ஐ டிட் அந்த படம், அந்த படத்துலேருந்து ஸ்டில் ஐ குட் ஓகே அந்த படம் ஒர்க் ஆகணும். ஸோ சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கூட நான் அடிக்கடி அந்த சாங்ஸ் கேட்பேன். இந்த என்னோட படத்தோட சாங்ஸ் ஐ ஹேவ் இட். ஸோ லவ்லி சாங்ஸ். ஸோ அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கும். அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேட் இன் த ஷூட்டிங் ஸ்பாட், தேர் லாட் ஆஃப் கிட்ஸ். எனக்கு கிட்ஸ் இருப்பாங்க அந்த படத்தில், ஒரு ஃபோக் கிட்ஸு. நாங்கள்லாம் வந்து ரெட் ஹேண்ட் விளையாடுவோம். அந்த அந்த ப்ளேஃபுல்லாக நிறைய கேம்ஸ் விளையாடுறது அதெல்லாம் ஐ see it as எக்ஸ்பீரியன்ஸ். if I have a good experience towards things, I will also have emotional connect. அந்த அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் a good experience working in அந்த படம், மார்க், all these things. ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் இன்டர்வியூவில் மார்க் இன்டர்வியூவில் வந்து சாரோட எப்படி நடிச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சுதீப் சாரோட மார்கன்லேயும் நீங்கள் நடிச்சிருந்தீங்க. அதில் விஜய் ஆண்டனி சார் கூட எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க? அவர் கூட எப்படி நடிக்கிறதுல கம்ஃபர்டபுளாக இருந்தது? சாரோட வந்து எனக்கு ஒரு சாங் தான் இருந்துச்சு. ஐ பேட் அப் வித் அஜய் ஆக்சுவலி. ஸோ அவுட் ஆஃப் தட் வி ட்ராவல்டு ஃபார் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஆல். இட்ஸ் அ குட் ஹியூமன் பீயிங் ஆல் டுகெதர் அண்ட் அ வெரி philosophical கைண்ட் ஆஃப் சாஃப்ட் நேச்சர்ட் பர்சன். ஸோ அது மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்துச்சு. ஐ see it as எக்ஸ்பீரியன்ஸ் வாட் எவர் த டே, ஹவு த டே பாஸ்ட். ஸோ அது மாதிரி. ஸோ எவ்ரி டே வாஸ் குட். அவர்கிட்ட எதாவது பேசியிருக்கீங்களா, லைக் கான்வர்சேஷன் அந்த மாதிரி? ஏன்னா அவரோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும். ஆமாம், ஸோ நீங்கள் lot of conversations we had while traveling and all stuff. ஸோ சார் வந்து ஒரு ஹம்பிள் நேச்சர் பர்சன், எல்லாமே அக்செப்ட் பண்ணுவார். ஸோ அதுதான் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதும் அதுதான், டு அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் இட் இஸ். சூப்பர். இப்போது அடுத்தடுத்து நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? லைக் ஃபன் ஆகட்டும், கற்றுக்கிறதாகட்டும், இந்த வயசில் இது வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அந்த மாதிரினா? மார்க்கில் நான் நிறைய கற்றுட்ருக்கேன். பிகாஸ் எல்லாருமே உங்களோட சீனியருங்கிறப்போ. சீனியர்ஸ், ஆமாம், எல்லாருமே, ரைட் ஃப்ரம் எவ்ரிபடி, ஃப்ரம் த ஆக்டர், ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஃப்ரம் த டைரக்டர், ஃப்ரம் த co-stars, all are like established and talented people. So with them, what not, anything they do is a learning for me. So அந்த மாதிரி வந்து I'm so blessed to be part of that film. And அது இல்லாமல் நான் லைக்வைஸ் நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் லைக் மேபி நமக்கு தெரியாத விஷயங்கள், சில விஷயங்கள் அமேச்சராக இருக்கும். பிகாஸ் ஐம் ஆல்சோ லைக் ஜஸ்ட் 25 years old. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க எப்படி சில விஷயங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க், இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்ஸ்பைரிங்காக, என்கரேஜிங்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ தே வாஸ் என்கரேஜிங் மீ. இட்ஸ் அ கம்ப்ளீட் கைண்ட் ஆஃப் மாஸ்டர் கிளாஸ் லேர்னிங் ஃபார் மீ. I might choose to do best films in a better way in the upcoming days. ஓகே. இப்போது மார்க் படத்தில் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? மார்க் படத்துக்கு முன்னாடி இருந்த நீங்களும் இப்போது இருக்க நீங்களும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது? அப்படி இல்லை, எல்லாமே லேர்னிங் தான். ஐ டேக் எவ்ரி திங் அஸ் அ லேர்னிங். ஸோ மார்க் படத்தில் அஃப்கோர்ஸ் மேபி ஐ மைட் கெயின் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் டு பி அன் ஆக்டர். ஸோ வித் திஸ் லேர்னிங் ஐ மைட் டூ ஃபர்தர் மோர் கான்ஃபிடென்ட் ரோல்ஸ். ஸோ அப்படி தான் மேபி இப்போது எனக்கு அடுத்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணிட்டனால அதுக்கப்புறம் எனக்கு அடுத்து ஏதாவது ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் வந்தாலும் அதுக்கான கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்கும்னு தோணுது. அது பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போது வந்து ஒரு பெரிய ஆக்டர் கூட பண்ணிட்டனால மேபி அடுத்த படங்கள் வந்து இஃப் ஐம் டூயிங் வித் பிக் ஆக்டர் ஐ மைட் நாட் கெட் நர்வஸ். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பண்ணும்போது நர்வஸாக இருந்துச்சு. தே ஹவ் கிவன் எனஃப் ஸ்பேஸ் ஃபார் மீ. அது மாதிரி இப்போது அடுத்த படம் பண்ணும்போது மேபி அது குறையலாம், அவ்வளோதான். சூப்பர் மேம். இப்போ ஒரு செக்மெண்ட்குள்ளே நம்ம போனால், செக்மெண்ட் நேம் என்ன அப்படின்னா ஃபார் தி ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நீங்கள் எல்லாத்துக்கும் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக நீங்கள் ஹானஸ்ட்டாக தான் சொல்லுவீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் மேம். ஃபஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்தது? That is when we was in college, we did photo shoots and all. I was 20s. Yeah. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாட் நாட் நர்வஸ் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேமரா வித் ஆடியன்ஸ் இட் வில் பி லைக் லாட் ஆஃப் நர்வஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தென் யூ வில் கெட் யூஸ் டு இட்.
நீங்களே வந்து ஆங்கர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஹவ் யூ மைட் ஹவ் ஃபெல்ட் தட் டு ரொம்ப வித் இதாக கெஸ்ட் இருக்கும். ஆமாம் என்ன கொஷின் கேட்குறது ஐயோ நம்ம என்ன நினைப்பாங்க ஆல் திஸ் திங்ஸ் வில் பி தேர். இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ் பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் யூஸ் டு இட் லைக் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் ஃப்ரம் சினி இண்டஸ்ட்ரி. மேபி ஆஃப்டர் மார்கன் தேர் வாஸ் லாட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அபவுட் மை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். லைக் மறக்க முடியாத ஒரு இவர் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஒரு சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. நோட்டபிளாக அந்த மாதிரி இல்லை. லாட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் மீ மை வெல் விஷஸ் அவங்க நிறைய பேர் அண்ட் த டீம் தெம் செல்ஃப் ஹேஸ் அப்ரிஷியேட்டட். ஸோ அப்படி இருக்கும்போது லாட் ஆஃப் பீப்புள் அந்த ஃபிலிம் ஹூ ஹேஸ் வாட்ச் த ஃபிலிம் என்னோட வெல் விஷஸ் ஃபேமிலி அவங்களாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டபிளாக பர்டிகுலராக அப்படிக்கு இல்லை. மேபி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு சார் நல்லா இருக்குன்னு சொன்னார் சுதீப் சார். ஸோ அது கைண்ட் ஆஃப் குட். சூப்பர் மேம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம்பாரசிங் மூமெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, ஷையா ஏதாச்சும் நிச்சயமாக இருந்திருக்கும் மேம். எம்பாரசிங் மூமெண்ட்ஸா? அதெல்லாம் நிறைய இருக்குது. ஏதாச்சும் ஏதாச்சும்னா ரொம்ப யோசிக்கக்கூடாது மேம். நான் யோசிக்கிறேன் நிறைய லைக் ஐம் ஜஸ்ட் திங்கிங் லாட் ஆஃப் நிறைய பண்ணியிருக்கோமே எதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியா? லாட் ஆஃப் திங்ஸ் அது. யா ஓகே மேம். ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல். ப்ரொப்போசலா? ப்ரொப்போசல்ஸ்லாம் வந்து ஐ காட். உங்களுக்கு வந்தது யா? இல்லை நீங்கள் பண்ணது கூட சொல்லலாம் தாராளமாக. நான் சோஃபார் ஐம் ஹானஸ்ட், ஃப்ரீக்கிங் ஹானஸ்ட் அபவுட் இட். ஐ ட்ரஸ்ட் யூ. ஸோ மேபி வென் ஐம் 7th standard. ஓகே, that was the first proposal. பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்க. சூப்பர் மேம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன். லைக் இது வந்து லவ் வைஸாக இல்லை, சினிமாவில் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன். நம்ம இந்த மூவி ட்ரை பண்ணோம் பட் நிறைய இருக்குது. lot of rejections. After rejections only you can make success. எப்படி அதுலேருந்து நீங்கள் லைக் வெளியே வரீங்க? அது I take it as simple as it is. See, what I always think is if I'm prepared for it, if I'm ready for it, I might get it. If not, okay, there might be another person who is more ready for than me. அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ டேக் இட் அஸ் எவ்ரி திங். ஐ டேக் திங்ஸ் அஸ் பாசிட்டிவ் வே. நான் எதுவுமே வந்து ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் போக மாட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலி அது வந்து டிப்ரெஸிங்காக இருக்குது அப்படின்னா தான் எனக்கு ஹர்ட் ஆகும், ரொம்ப ஹர்ட் ஆகும். அதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பேன். இஃப் நாட் ஐ டேக் திங்ஸ் அஸ் இன் அ பாசிட்டிவ் வே. நான் சரி இது ஒர்க் ஆகுது, ஓகே, ஒர்க் ஆகலாம், ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். ஸோ அதுலேருந்து ஐ டேக் பாசிட்டிவ்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் அஸ் லேர்னிங் அண்ட் மூவ் ஃபார்வர்ட், அவ்வளோதான். ஓகே, பட் எப்படி இவ்வளோ சின்ன வயசில் இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு? இப்போ நார்மலாகவே ஒரு ரிஜெக்ஷன் வருதுன்னா நமக்கு இந்த ஏஜுக்கு ஒரு கோவம் வரும், நான் கரெக்டாக தானே எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. பட் இவ்வளோ மெச்சூரிட்டியாக எப்படி? எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பர். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் யூ ஆல்வேஸ். ஆமாம். அண்ட் தட் டு ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர். ஹவு மெனி ரிஜெக்ஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் யூ கேன் கீப் மூவிங் ஃபார்வர்ட். தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு டேக் இட். இல்லைனா அந்த மொமெண்டம்லேயே நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்கல்ல, இது இது எனக்கு பிரேக் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு இருக்கோம். அது எதுக்கு? சரி இது நடக்கலை, அடுத்து என்னன்னு பார்ப்போம், அப்படி போயிட்டா குட்ல. பக்கா. சூப்பர் மேம். ஃபஸ்ட் டைம் க்ரைங் ஆன் செட், செட்டில் ஏதாவது ஃபஸ்ட் டைம் அழுது? செட்டில் நான் எப்போவுமே ஐ டோன்ட் சூஸ் டு எமோட். கேரவனில்? ஆமாம், கேரவனில் நிறைய இருக்கு. அப்போ அது கேரவன் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ். நாங்களாம் எப்போவுமே பின்னாடி தான். நார்மலாக எல்லாருமே. ஆமாம், இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய ஏதாச்சும் ஒன்று சொல்லலாமா? ரொம்ப இப்போ வந்து ஒரு வாட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நைட்டு வரைக்கும் போச்சு. அப்போ நான் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் த ஹோல் டே. ஸோ அப்போது ஹீல்ஸ் போட்டுட்டு மார்னிங் வந்து நான் அப்புறம் ஸ்டொமக் அப்செட்டாக இருந்தது, சாப்பிடவும் இல்லை. ஸோ ஐ வாஸ் டயர்ட். ஆனால் யூஆர் அன் ஆக்டர், ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். அதுவே அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃபேஸ் வந்து அப்படியே யூ ஹாவ் டு செல் த ப்ராடக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது எனக்கு எப்போவுமே எது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குமா, பீங் அன் ஆக்டர், வாட் எவர் யூ கோ த்ரூ ஃபிசிக்கலி எமோஷ்னலி, யுவர் ஃபேஸ் ஷுட் பி ஹாப்பி, ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அதுதான் எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி ஐல் டூ இட் பெட்டர் இன் அப்கமிங் டேஸ். யா. ஃபஸ்ட்டு மீடியா இன்டர்வியூ, ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ
சரி நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மாகன் தான். மாகன். Yeah. அந்த மூமெண்ட் ஏதாவது இது It கொஞ்சம் was good. நல்லா இருந்துச்சு with Vijay Antony sir. It was quite good, entertaining. Yeah. சூப்பர் மேம். லாஸ்ட் கொஷின், ஃபஸ்ட்டு ஃபேன் மூமெண்ட் In Mark. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மார்க்ல வந்து நிறைய ஃபேன் மூமெண்ட்ஸ் இருக்குது. பீப்புள் செலிப்ரேட்டட் த ஃபிலிம். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்டிங் மூமெண்ட் டு பி எஸ் அன் அப்சல்யூட் குட் ஆக்டர், டு சூஸ் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் டு டூ லாட் ஆஃப் ஒர்க். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் சி இந்த அப்கமிங் ஃபிலிம்ஸ். யா. சூப்பர் மேம். இப்போது நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு உங்களோட இதில் 2026 உங்களை எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆமாம், இப்போ தேர் இஸ் ஒன் மோர் ஃபிலிம் தட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். அது ஒரு பியோர் எமோஷ்னல் கைண்ட் ஆஃப் லவ் ட்ராமா தட் இஸ் இன் த அப்கமிங். அண்ட் லைக்வைஸ் தேர் இஸ் ஒன் ஃபிலிம், தெலுங்கு ஃபிலிம் ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. தேர் இஸ் ஸ்டில் தேர் டேட்ஸ் ஆஃப் பெண்டிங். ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். சூப்பர் மேம். ஸோ இப்போ இந்த 2026 உங்களோட படம் எல்லாமே ரொம்ப சூப்பராக போகணுன்ட்டு டூரிங் சினிமாஸ் சார்பாக வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.